தேவன் நம்மோடு இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் நம்மோடு இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுவார். யாத்திராகமம் 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மோடு இருந்தால் நம்முடைய எல்லா காரியங்களுக்காகவும் அவர் யுத்தம் பண்ணுவார். அந்த இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து தேவன் புறப்பட பண்ணினார். அவர்களை பார்வோன் பின்தொடர முன்னே செங்கடல் ஆபத்தான ஒரு சூழ்நிலை. இஸ்ரவேலர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அதில் சிலர் முறுமுறுக்கவும் செய்கிறார்கள். பயந்திருந்த அவர்களுக்கு கடலிலே வழி திறந்து நடந்து செல்ல அதிசயம் நடந்தது. நம்முடைய தேவன் யுத்தம் பண்ணுகிற விதமே வித்தியாசமானதாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. மீண்டும் தன்னுடைய ஜனத்துக்கு எதிராக பார்வோன் எழும்பக்கூடாது என்று சொல்லி அவர்களை கடலின் நடுவிலே அன்றைக்கு அழித்து போட்டார் நம்முடைய தேவன். கர்த்தர் யுத்தம் பண்ணினார், ஜனங்கள் சும்மா இருந்தார்கள். தேவனின் யுத்தம் அன்றைக்கு சிறப்பாகவும் இஸ்ரவேலருக்கு இளைப்பாறுதலை தந்ததாகவும் இருந்தது. நாமும் எதற்குமே பயப்படாமல் அமைதலாய் இருப்போம். நமக்காக கர்த்தரே யுத்தம் பண்ணி எல்லா காரியத்திலும் ஜெயத்தை தரப்போகிறார். ஆமென். God bless you.